Hello friends, welcome back. In the video AZ204 Developing Solution for Microsoft Azure Certification keyword related video. இது one of the important video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், அதாவது நம்மளோட வெப் அப்ளிகேஷனை Azure AD இப்போது Entra ஐடின்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி கிளைண்ட் ஐடி சீக்ரெட் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப் அப்ளிகேஷன் ஒரு Azure கீவேர்டில் இருக்க சீக்ரெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டெமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், Azure போர்ட்டலில் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ Azure கீவேர்ட் ஒன்று போன வீடியோவில் பார்த்தோம், க்ரியேட் பண்ணோம். அதுதான் இந்த கீவேர்ட். இதில் கீஸ், சீக்ரெட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நம்ம சீக்ரெட்ஸ்குள்ளே போனோம்னா ஒரு சீக்ரெட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கு 2 வேல்யூ கொடுத்தோம். இந்த லாஸ்ட் வேல்யூ, அதாவது கடைசியாக சேவ் பண்ண வேல்யூ எல்லோ, இதுதான் சீக்ரெட், இதுதான் அது கீ. இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. அதே தான் கீவேர்ட் கண்ட்ரோலர் கீழே ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது ஒரு API இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு கெட் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுது. நீங்கள் கோடிங்கை பற்றி கவலைப்படாதீங்க, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி அக்சஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோடு எல்லாமே GitHubல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட், கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், டெனன்ட் ஐடி, இந்த 4மே கான்ஃபிகரேஷன்லேருந்து வருது. எங்கேருந்து வருது? இங்கே கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா Azure ஐடி கீழே 4 இது இருக்குது. அதே மாதிரி கீவேர்டு கீழே பேஸ் URL ஒன்று இருக்குது. இந்த 4 தான் நம்மளுக்கு வேணும். பேஸ் URL மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ தெரியும். மிச்ச கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், டெனன்ட் ஐடி தெரியாது. அதை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம URL கொடுத்து கிளைண்ட் சீக்ரெட் க்ரெடென்ஷியல்ஸ், ரொம்ப முக்கியம், கிளைண்ட் சீக்ரெட் க்ரெடென்ஷியல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணப்போ இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த 2 நேம் ஸ்பேஸ்லேருந்து வருது. இந்த 2 நேம் ஸ்பேஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இதுதான் நம்மளோட மெத்தட். ஸோ இந்த சீக்ரெட் கிளைண்ட் மூலயமா நம்ம URL கொடுத்து கிளைண்ட் சீக்ரெட் க்ரெடென்ஷியலில் இந்த 3ஐயும் நம்ம அனுப்பணும். டெனன்ட் ஐடி, கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் அனுப்பணும். அனுப்பிச்சதுக்கப்புறம் இது ரீட் பண்ணும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த கெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி 1 by 1 சீக்ரெட்டை குவரி பண்ணி வேல்யூவை சேவ் பண்ண போகிறோம். ஆல்ரைட், நம்ம இப்போ இந்த போர்ட்டலில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேஜில் வேணால் இருக்கலாம். மேலே சர்ச்சில் நீங்கள் நான் சொல்கிறது டைப் பண்ணால் போதும். இங்கே Azure ஆக்டிவ் டைரக்டரின்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர். இப்போ கொஞ்சம் மாதமாக இதுக்கு பேர் மாற்றிட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு. ஓகே, ஸோ Azure ஆக்டிவ் டைரக்டரி, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ரெண்டுமே சேம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம இப்போது இந்த லெஃப்ட் சைடில் ஒன்றுன்னா இருக்கும், அதில் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்ம போர்ட்டலில், நம்ம லாகினில் இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். நான் இங்கே நிறைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால தான் இங்கே இவ்வளோ காட்டுது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் டோன்ட் வரி, கிளிக் ஆன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம ஒரு அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். என்ன அப்ளிகேஷன், ஏது அப்ளிகேஷன்னா இதுக்கு தெரியாது. இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு பேர். ஓகே, ஷார்ட்டாக ஒரு பேர் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது, இந்த கீழே இருக்க சப்போர்ட்டட் அக்கௌண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பேர் கொடுத்தாச்சு. சப்போர்ட்டட் அக்கௌண்ட் டைப்ஸில் 3 இருக்குது. சிங்கிள் டெனன்ட், மல்டி டெனன்ட் வித்தின், அப்புறம் பர்சனல் அக்கௌண்ட். பேசிக்கலி இந்த மல்டி டெனன்ட் கான்செப்ட் இங்கே வராது, இந்த Azure கீவேர்டில் வராது. நம்ம இது சிங்கிள் டெனன்ட், அதாவது இந்த அப்ளிகேஷன் இந்த இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், வேறு எங்கேயும் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் டெனன்ட் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது வந்ததுக்கப்புறம் இந்த ஓவர் வியூவில் அப்ளிகேஷன் ஐடி, இதுதான் கிளைண்ட் ஐடி. ஓகே, இந்த கிளைண்ட் ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கிளைண்ட் ஐடி அப்படின்னு பேஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபர்தராக கீழே வந்தீங்கன்னா டைரக்டரி, அதுதான் டெனன்ட் ஐடியும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கிளைண்ட் சீக்ரெட் கான்செப்ட் எங்கேருந்து வருது? லெஃப்ட் சைடில் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்கே வந்து நியூ கிளைண்ட் சீக்ரெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் ரெக்கமெண்டட் ஆஃப் எக்ஸ்பைரேஷன் வந்து 6 month. ஓகேவா? இது வந்து நம்ம அதோட ரெக்கமெண்டேஷன் படி போகலாம். 6 monthக்கு அப்புறம் ரெனியூ பண்ணணும். பேசிக்கலி இப்போ பாருங்கள், சீக்ரெட் ஐடி வேல்யூ இருக்கா, வேல்யூவை காப்பி பண்ணி இங்கே கொடுங்க. பொதுவாக அந்த வேல்யூ எல்லாமே யாருக்கும் காட்ட மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, உங்களுக்கு புரியுறதுக்காக இதெல்லாம் நான் காட்டுறேன். பட் காப்பி பண்ண மறந்தால் இந்த வேல்யூ காணாமல் போயிடும், அங்கேருந்து உங்களால் எடுக்க முடியாது. ஓகே, அப்படி நடந்துச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு புது சீக்ரெட் க்ரியேட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த 3மே பண்ணியாச்சு. இந்த அப்ளிகேஷன் லோக்கல்லேருந்து ரன் பண்ணப்போ இது ஒர்க் ஆகணும். பட் ஆக்சுவலி ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது? நம்ம பாதி வேலை தான் பார்த்துருக்கோம், இன்னும் மித்த வேலையை பார்க்கல. மித்த வேலை என்ன அப்படின்னா, போன வீடியோவில் எப்படி மேனேஜ் ஐடென்டிட்டிக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்தோம் இல்லையா, கீவேர்டுக்குள்ளே போய் அதே கான்செப்ட் இங்கேயும் பண்ணணும். ஸோ இப்போது இதை நம்ம லோக்கல்லேருந்து ரன் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம நேராக கீவேர்டுக்குள்ளே போயிடுவோம். கீவேர்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இங்கே ஆக்சஸ் பாலிசி சூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட், அதே தான் நம்மளுக்கும் இவங்களுக்கும் இந்த கான்செப்ட்டுக்கும் கெட் லிஸ்ட் மட்டும் ஆக்சஸ் கொடுத்தா போதும். இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு கிளைண்ட் ஐடி சூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம அங்கே க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் இங்கே காமிக்குது. ஸோ பொதுவாக போன வீடியோவில் எப்படி நம்ம மேனேஜ் ஐடென்டிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். கீவேர்டில் போய் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த அதாவது இந்த கீவேர்டுக்கு ஆக்சஸ் வரப்போ தெரியும், ஓகே கிளைண்ட் ஐடி சீக்ரெட்டை பேஸ் பண்ணி ஒரு க்ரெடென்ஷியல் அஷூர் வந்து கொடுக்குது. அது மூலயமா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பாலிசி செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ தான் செட் பண்ணோம், கெட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடு அப்படின்னு நம்ம ஆக்சஸ் பாலிசியில் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது இருக்கிறனால இதை அலோவ் பண்ணுறனால தான் இந்த இடத்துல டீபக் பண்ண முடியுது உங்களால். அலோவ் பண்ணலை அப்படின்னா உங்களால் இங்கே டீபக் பண்ண முடியாது. ஓகே, வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? சூப்பர். ஸோ சீக்ரெட் ஓட நேம் வந்துருச்சு, இதோட வேல்யூவும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணோம், அதாவது அஷ்யூரில் ஒரு வெப் ஆப்பில் டிப்ளாய் பண்ணனாலும் ஒர்க் ஆகணும். அதுக்கு பொதுவாக ஒரு சில சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங். சும்மா ஏனோ தோணுன்னா பண்ணக்கூடாது இல்லையா. உங்களுக்கு இன்டர்வியூலையும் கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், உங்கள் ரியல் டைமில் உங்கள் ப்ராஜெக்ட்லையும் எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஆல்ரைட், நம்ம டிப்ளாய் பண்ணியாச்சு. இது கட்டாயமாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணது இந்த டெவ் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது. டிஃபால்ட்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன்.json தான் ரீட் பண்ணும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அங்கே கொடுத்ததை ப்ரொடக்ஷன்லேயும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நம்ம இப்படியும் காப்பி பேஸ்ட் பண்ணியும் டிப்ளாய் பண்ணலாம். இன்னொரு வழியும் இருக்குது. இதை இந்த வெப் அப்ளிகேஷன் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணமோ அங்கே இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்படி பண்ணுறனால இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷனோட கோடிங்கில் இருக்காது. இப்போ நம்ம அவ்வளோ வெளிப்படையாக ஒரு சீக்ரெட் காமிச்சோம்ல, அதெல்லாம் நம்ம இங்கே சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே செட்டிங்ஸ் கீழே போனீங்கன்னா புதுசாக மாற்றிருக்காங்க. இப்போ தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் இங்கே பாருங்கள் ஆப் செட்டிங்ஸ் இருக்குது, கனெக்ஷன் செட்டிங் இருக்குது. ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆப் செட்டிங்ஸில் இருக்கிறத இங்கே அப்படியே பண்ணணும் அப்படின்னா அங்கே கோலன் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது அஷ்யூர் ஐடி கீழே கிளைண்ட் ஐடி அப்படின்னு இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அஷ்யூர் ஐடி __ டபுள் _ ஃபாலோட் பை த நெக்ஸ்ட் நேம். ஓகே, அதுக்கும் கீழே இருந்தால் 2 அண்டர்ஸ்கோர் போட்டுக்கணும். அதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஐடி __ கிளைண்ட் ஐடி, அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்குமே கிளைண்ட் சீக்ரெட், டெனன்ட் ஐடி. ஓகே, இந்த 3க்கும் நம்ம இப்போ வேல்யூ பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இங்கே நான் இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பட் ஆக்சுவலி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணோம்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குரிய டெனன்ட் ஐடி அதுக்குரிய சீக்ரெட்ஸை அதுக்கு பண்ணுவாங்க. அப்போ தான் இண்டிபெண்ட்டாக இருக்கும். லோக்கலுக்கு தனியாக, டெவலப்பருக்கு தனியாக, வேறு என்விரான்மெண்ட்டுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போது இது தற்காலிகமாக டெமோங்கிறனால இந்த 3 வேல்யூவை நான் லோக்கலுக்கும் சரி டிப்ளாய் பண்ணுறதுக்கும் ஒரே இது போட்டிருக்கேன். பட் பொதுவாக அப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3ஐயும் சேவ் பண்ணியாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ப்ரொடக்ஷன் கான்ஃபிகரேஷனில் இதே வேல்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்டிஆர் டிப்ளாய் பண்ணுவோம். ஆனால் அஷ்யூர் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ, இதே வேல்யூ கான்ஃபிகரேஷன் இருக்க வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஓகே, தட்ஸ் கால்ட் ஓவர் ரைடிங். அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இது தான் ப்ரெசிடென்ஸ் ஆகும். ஸோ இங்கே இந்த 3 வேல்யூ இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோட் இப்போ ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி பண்ணப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வெப் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். டிப்ளாய் பண்ண யூஆரில் இப்போது நம்ம அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். 4th கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஒர்க்காக தான் பார்ப்போம். எக்ஸிக்யூட். இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு புரிஞ்சா எப்படி லோக்கல்லேருந்து ஒர்க் அப் பண்ண வைக்கணும், எப்படி டிப்ளாய் பண்ண இடத்துலேருந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு. இந்த ரெண்டுக்கும் காமன் ஆக்சஸ் பாலிசி ப்ராப்பராக கொடுத்து அந்தந்த அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு
கீவேர்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சீக்ரெட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அஷ்யூரில் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை அந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் மேக் பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.